வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். தும்பை போவாய் வானம் வெளுக்கத் தொடங்கி இருந்தது. மெல்லிய பூக்கள் தூவியது போல் இருந்த வானம் நிறம் மாற மாற வரைந்திருந்த ஓவியம் வலுவில் கலைந்து போகத் தொடங்கியது. இன்னைக்கு பசும்பால் கிடைக்காதாம். கோனார் வந்து சொல்லிட்டு போயாச்சு. எங்கேயோ மொத்தமா கேட்டிருக்காங்களாம். இது என்ன நியாயம்? திடீர்னு யாராவது கேட்டா வாடிக்கையா கொடுக்குறவங்களுக்கு தரமாட்டேன்னு சொல்லிடுவாங்களா? கேட்க ஆள் இல்லாம போச்சு. சுசீலா சொல்லிக்கொண்டே அன்றைய நாளை முடுக்கி விட்டாள். பால் பாக்கெட் வாங்கிட்டு வரட்டுமா சுசி? எதுக்கு இத்தனை அங்கலாப்பதுக்கு? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா பாரு? இப்ப பிரச்சனை பால் இல்லைங்க. வாடிக்கையா வாங்குறவங்கள விட்டுட்டு எப்படி தட்டி போகலாம்? இதெல்லாம் நியாயமான்னு தான் கேட்குறேன். சுசீலா பேசிக்கொண்டே இருக்க உள்ளே சென்ற வயர் கூடையை எடுத்துக்கொண்டு சண்டையை மாட்டிக்கொண்டு வெளியில் வந்தார் மாசிலாமணி. பதறி போய் பார்த்தார் சுசீலா. அட, நீங்க எதுக்கு இப்ப கிளம்புறீங்க? யாரையும் எதுவும் ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாது. உடனே அவங்க செய்யற வேலையை இழுத்து போட்டுட்டு ஏன் திட்டிலிருந்து அவங்கள காப்பாத்துறது. கடைசியில எல்லாரும் நல்லவங்க, நான் தான் கெட்டவ, அப்படித்தானே? ஓயாமல் பேசிக்கொண்டே இருந்த மனைவியை பார்த்து லேசாக சிரித்து கொண்டே நகர்ந்தார். இருங்கங்கிற, நீங்க எதுக்கு போயிட்டு? வாசல்ல நின்னா யாராவது வருவாங்க, அனுப்பி வைக்கிறேன். இதோ இருக்கு பால் பூத், அதுக்கு எதுக்கு ஆள் தேடிட்டு? நம்ம வேலையை நாமளே பார்த்துக்கிறதுல எதுக்கு அவமரியாதை? பேசிக்கொண்டே செருப்பை மாட்டிக்கொண்டே நகர சுசீலா முகத்தை நொடித்து கொண்டு உள்ளே நடந்தாள். 10 நிமிட முடிவில் பால் பாக்கெட்டுடன் மாசிலாமணி வந்து சேர தூக்கி வைத்திருந்த முகத்தை இறக்காமலே வாங்கி கொண்டு உள்ளே நகர்ந்தாள். மேலும் 10 நிமிடம் கரைய நுரைக்க காஃபி அவர் முன்னே வந்தது. இதுக்கு மேல அந்த கோனார் சங்காத்தமே நமக்கு வேணாம். சொசைட்டில காசை கட்டிட்டா நித்தமும் பால் வீடு தேடி வந்துடும். நம்மளை மதிக்காதவன் உறவு நமக்கு எதுக்குங்கிற? உறிஞ்ச போன டம்ளரை வைத்துவிட்டு மனைவியின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தார். எதுக்கு எடுத்தாலும் குதர்க்கமாவே யோசிக்க கூடாது சுசீலா. 4வது தெரு கோயில்ல குடமுழுக்காம். அதனால இன்னைக்கு அங்க மொத்தமா தரப்போறதாவும் ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டு தானே போனாரு. அப்புறம் எதுக்கு இப்படி மொடங்கிற? எதுக்கு எடுத்தாலும் பிரச்சனையா பார்க்குற குணம் உன்னை பார்த்து மனோன்மணிக்கும் வந்துட்டு இருக்கு. இப்படி தெரிஞ்சும் தெரியாமலும் நன்மைகளை செய்ய வாய்ப்பு வந்தால் செய்துட்டு போயிடணும் சுசி. எல்லாத்துக்கும் கணக்கு வழக்கு பார்த்துக்கிட்டு. கணவரின் வார்த்தைகளுக்கு பிறகு சுசீலா வாய் தன்னால் தாழ் போட்டு கொண்டது. ஆனால் இத்தோடு அமைதியாகவெல்லாம் மாட்டாள். நாளைக்கு கோனார் வந்தால் சூட்டு கம்பியில் இழுத்தது போல 2 வார்த்தை கேட்டால்தான் அவளுக்கு சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணமாகும். 70 நெருங்கிக் கொண்டிருந்தார் மாசிலாமணி. பிடபிள்யூடியில் வேலை செய்து ஓய்வு வாங்கி 7-8 வருஷத்துக்கு மேலாகிறது. சுசீலாவிற்கு நகரத்திற்குள் இருந்த மாசு புகையால் ஆஸ்துமா வந்து அதுவும் வீரியமானதால் நகரத்தை விட்டு தள்ளி வீட்டை வாங்கி கொண்டு இடம் பெயர்ந்து விட்டார்கள். புறநகர் பகுதி என்றாலும் அத்தனையும் கூப்பிடு குரலுக்கு கிடைத்தது. போதாக்குறைக்கு காரை எடுத்து கொண்டு போனால் அத்தனையும் அள்ளி கொண்டு வந்து விடலாம். சுசீலா, மனோன்மணி இன்னும் எழுந்திருக்கலையா? அப்பவே ஆச்சு. அவ ஃப்ரெண்டு ரேவதிக்கு சரையூக்கு கல்யாணம். பத்திரிக்கை வச்சுட்டு போனா மறந்துடுச்சா என்ன? 6 to 7:30 முகூர்த்தம். தனியாவா போயிருக்கா? நான் அப்படி அனுப்புவனா என்ன? 4-5 சிநேகிதிகள் வந்து மனோன்மணியை கூட்டிட்டு போறாங்க. மனசுக்குள்ள சின்ன நமைச்சல் வருது. அடுத்தடுத்து அவ கூட சேர்ந்த பொண்ணுங்க எல்லாருக்கும் கல்யாணம் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. நாமளும் சீக்கிரம் பார்த்தே ஆகணுமுங்க. கீரையை ஆய்ந்தபடி கணவரின் முகத்தை ஆராய்ந்தாள் சுசீலா. 23 பிறக்கட்டும் பார்க்கலாம். கோட்டையும் ஜோசியர் 23ல தான் பார்க்கணும்னு சொல்லி இருக்காரு. மீறி முன்னாடி பார்த்தா சரிப்பட்டு வராதாம் என்ற கணவரை அலுப்பாய் பார்த்தாள் சுசீலா. அத்தனையும் ஜோசியம் கேட்டுத்தான். நம்பிக்கை இருக்கலாம், அதுக்கும் அளவில்லையா என்ன? நடைமுறை யதார்த்தங்களை துளி கூட ஒத்து போகாதவர். அதற்கும் காரணம் இருந்தது. நல்ல வருமானம், நிறைவான இல்லறம் என்று இருந்த போதும் பிள்ளை பேறு மட்டும் தள்ளிக்கொண்டே போக வாழ்க்கையின் மீது பிடிப்பும் லயிப்பும் இல்லாமலே போய்விட்டது. காத்திருந்து காத்திருந்து காலத்தை தீர்த்து கொண்டிருக்க திருமணமாகி 15 வருடங்கள் கழித்துத்தான் மனோன்மணி பிறந்தாள். அதன் பிறகுதான் மாசிலாமணியின் ஜாதகம் மேலும் விண்ணேறி கொண்டது.
தத்தெல்லாம் வேண்டாம், உங்களுக்கு கண்டிப்பா குழந்தை பிறக்கும் என்று அடித்து சொன்ன கோட்டையும் ஜோதிடர் மாசிலாமணிக்கு குல தெய்வமே ஆகிப் போனார். நின்றால் நடந்தால் அத்தனையும் ஜோதிடரின் ஆலோசனை இல்லாமல் நடப்பதில்லை. ஒரு எல்லைக்கு மேல் சுசீலாவால் இதையெல்லாம் சகித்து கொள்ளத்தான் முடியவில்லை. இப்பவே நமக்கு எத்தனை வயசாச்சு, கொஞ்சமாவது புரிஞ்சு நடந்துக்கங்க. மாப்பிள்ளை என்ன மால்லையா இருக்காரு, நினைச்சதும் போய் வாங்கிட்டு வர. இன்னைக்கு தூசு தட்டி ஜாதக கட்டை எடுத்தாலே எத்தனை மாசம் ஆகுதோ, எத்தனை வருஷம் ஆகுதோ. சும்மா பிலாக்கணம் பாடுறத நிறுத்து சுசீலா. என் பொண்ணுக்கு என்ன குறைச்சல்? எதுக்கு மாசக்கணக்கிலையும் வருஷக்கணக்கிலையும் இழுக்குங்கிற? கூரை மேல சோத்த போட்டா கோடி காக்கா. சாம்ராட் சக்கரவர்த்திகளின் சாம்ராஜ்யங்கள் கூட சடுதியில மண்மேடானது தாங்கிற அகந்தையால தான். ஒரு பொண்ணுக்கு தகப்பனா நின்னு சிந்தியுங்க, என் பரிதவிப்பு புரியும். தரையில் கைகளை ஊன்றி எழுந்து கொண்டாள். விருட்டென உள்ளே நகர மனைவியை ஒருவித வியப்புடனே பார்த்து கொண்டிருந்தார் மாசிலாமணி. புரிந்து கொள்ளும் நல்ல மனுஷிதான். கொஞ்ச நாட்களாகவே, அதுவும் மனோன்மணி விஷயமாக ஏது பேசினாலுமே சட்டென்ற நிதானத்தை தொலைத்து விடுகிறாள். சீக்கிரம் கல்யாணம் செய்தே ஆக வேண்டும் என்கிறாள். தன்னை போல மனோவுக்கு பிள்ளை பேறு தள்ளி போனால் பேர பிள்ளைகளை பார்க்காமலே போய் விடுவோமோ என்கிற அடிப்படை பயம்தான் காரணம். சாதத்தை விசிலில் விட்டுவிட்டு ஊஞ்சலில் வந்து அமைதியாக அமர்ந்து கொண்ட மனைவியின் அருகில் சென்று அமர்ந்து கொண்டு முகத்தையே பார்த்தார். சற்று நேரத்திற்கு முன் இருந்த கோபமும் ஆற்றாமையும் மிச்சம் இருந்தது. மனைவியின் கைகளை எடுத்து மெல்ல நெட்டி எடுத்து விட ஆரம்பிக்க கண்களில் கேலியை தேக்கி திரும்பி பார்த்தாள். என்னவாம் இப்போ, பொண்ணு வீட்டில் இல்லாத நேரத்துல காதல் பொங்கிக்கிட்டு வருதா? இதெல்லாம் காதல் கணக்குல சேர்த்தியா சுசி? இப்பெல்லாம் பொசுக்கு பொசுக்குன்னு கோபம் வந்துடுது உனக்கு. அதுவும் பொண்ணு கல்யாண விஷயத்த பேசினாலே 15 வருஷம் குழந்தையே இல்லாம இருந்தோம். பொக்கிஷ மாதிரி நமக்கு மனோ பிறந்தா. அப்படி என்ன வயசாயிடுச்சு குழந்தைக்கு? 22 தானே. அதுக்குள்ள ஏன் கல்யாணம் பண்ணி நம்மை விட்டு அனுப்பணும்னு நினைக்கிற? ஆற்றாமையாய் கேட்டவரை அழுத்தமாய் நிமிர்ந்து பார்க்க குக்கர் முதல் விசிலை அடித்து எச்சரித்தது. இதுதான் ஆம்பளைக்கு பொம்பளைக்கு உள்ள வித்தியாசம். படிச்சு பெரிய ஆபீஸரா இருந்ததெல்லாம் ஒரு தகப்பனா சிந்திக்க போதாது போல இருக்கு என்றவள் கணவனை நெருங்கி அமர்ந்து அவர் கையை எடுத்து தன் மடியில் வைத்து கொண்டாள். வெகு பிரத்யேகமான சமயங்களில் மட்டும் அவரை பெயர் சொல்லி அழைப்பது வழக்கம். மணிமாமா, வயசு நம்ம பாப்பாக்கு ஆகுதோ இல்லையோ, நமக்கு ஆகுது. கல்யாணத்தின் போதே உங்களுக்கு 30 வயசு, எனக்கு 25. அதுவே அன்னைய தேதிக்கு லேட் மேரேஜ் தான். சரி, கல்யாணமான கையோடவா குழந்தை பிறந்தது? சரியா 15 வருஷம். மனோ பிறந்தப்போ உங்களுக்கு 45 வயசு, எனக்கு 40. சுசீலா நான் தழதழக்க அவள் கைகளை தட்டி ஆறுதல் சொன்னார். நமக்கு வேணா எல்லாம் சந்தோஷமா இருக்கலாம். ஆனா நம்ம பொண்ணுக்கு எப்பவும் மற்ற பெண்களோட ஒப்பிட்டு ஒரு சஞ்சலம் மனசுக்குள்ள இருக்கும் தானே. பாசத்துல நாம குறை வைக்கல. ஆனா பார்வைக்கு எத்தனை பேர் என் கூட மனோ வரும்போது இவங்க உன் பாட்டியான்னு கேட்டு இருக்காங்க தெரியுமா? சுசீலா கண்களை ஒற்ற பதறி போனார் மாசிலாமணி. சுசி, என்னது? இதுக்கெல்லாமா அழுவாங்க? அழலைங்க, வருத்தப்படுறேன். சொல்லப்போனா பயப்படுறேன். மனோவுக்கு கால நேரத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு தான் நான் நினைச்சதே. அவளை அனாதையா விட்டுட்டு போயிடுவோமோங்கிற பயத்துல தான். இரண்டாவது விசில் அடிக்க இப்போது சுசீலாவின் முகத்தில் இருந்த கவலை மாசிலாமணியின் முகத்திற்கு இடம் பெயர்ந்திருந்தது. அறமா பேசாத சுசீலா, மனசு என்னவோ பண்ணுது. பேசும்போதே என்னவோ பண்ணுதே, ஒரு வேளை நடந்துட்டா? அப்படி யோசிச்சு யோசிச்சுத்தான் நான் கொஞ்சம் கொஞ்சமா நலிஞ்சின்னு இருக்கேன். சாவுக்கு வயசுக்கும் சம்மதம் இல்லைதான். ஆனா நம்ம தோள் சுமையை இன்னொருத்தர் தோள்ல பூமாலையா போட்டுட்டா நமக்கும் எந்த கஷ்டமும் இருக்காதுங்க. கொஞ்ச நாளா இதை நினைச்சு நினைச்சு மனசுக்குள்ள பதட்டம். எனக்குள்ள என்ன தோணுதுன்னு உங்ககிட்ட சரியா சொல்லிட்டேனா அது எனக்கு தெரியல. ஆனா நாம ஆரோக்கியமா இருக்கும்போதே பொண்ணு கல்யாணத்தை முடிச்சுட்டா நல்லதுன்னு தோணுது. மூன்றாவது விசில் எச்சரிக்கை மணி அடிக்க அவர் கையை விடுவித்துவிட்டு சுசீலா எழுந்து உள்ளே போனார். ஊஞ்சலை ஒற்றை காலில் உந்தி தள்ளிக்கொண்டு யோசனையில் ஆழ்ந்து போனார் மாசிலாமணி. மெல்லிய அதிர்வில் டேபிள் மேல் இருந்த அலைபேசி குலுங்கி அறிவிப்பை சொல்ல எடுத்து பார்த்தவனின் முகத்தில் இனம் புரியாத சடவு. வீட்டில் இருந்துதான் அலைபேசியை தேய்த்து இணைப்பை கொடுத்தான். சொல்லுங்கம்மா, என்ன விஷயம்? குரலில் வழக்கமான இறுக்கம் இருந்தது.
இந்த 27 வயசில் எத்தனை முறை சிரித்திருப்பான் என்று விரல் விட்டு எண்ணி விடலாம். வேலையா இருக்கையா? ஆபீஸ்க்கு வந்து விளையாடிண்டு இருந்தா சம்பளம் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க என்றான் வெடுக்கென்று. முக்கியமான விஷயம் பேசணும் செழியா. மணிக்கட்டை திருப்பி நேரத்தை சரி பார்த்தவனின் கண்கள் இன்னும் எரிச்சலை துப்பியது. மணி இப்போ 12. நான் 10 மணி வரைக்கும் வீட்டில் தான் இருந்தேன். என்கிட்ட அப்போ சொல்லி இருக்கலாமே. இப்போ வேலைக்கு வந்து உட்கார்ந்ததும் முக்கியமான விஷயம் பேசணும்னா என்ன அர்த்தம்? கடுமையான பேச்சால் மறுமுனை பேச்சற்று அமைதியுற சட்டென்ற குரலை தழைத்து கொண்டான். என்ன விஷயம் சொல்லுங்கம்மா. உன் தம்பி நரேன் காதல் விஷயம்தான். தயங்கி தயங்கி அம்மா சொன்னபோது டேபிளில் கைகளை ஊன்றி நெற்றியை தேய்த்து கொண்டான். என்ன பதில் சொல்வது என்று தெரியவில்லை. அதான் தெரிஞ்ச விஷயமாச்சே. இப்போ இந்த நேரத்துல புதுசா அத பத்தி பேச என்ன இருக்கு? அந்த பொண்ணு வீட்ல உடனே கல்யாணத்தை வைக்க சொல்றாங்க. ஆ, மூத்தவன் நீ வீட்ல இருக்கும்போது எப்படி செழியா அவன் கல்யாணத்த பத்தி யோசிக்கிறது? நிஜத்துல நேர்ல பேச பயந்துதான் அம்மா இப்படி ஃபோன் செய்கிறாள் என்று புரிந்தது. அம்மா மறுமுனையில் கேட்டபோது கையில் இருந்த நோட் பேடை சுவற்றில் தூக்கி விசிறி அடித்தான். ஆத்திரம் மூக்கு நுனியில் வந்து சேகரமாக அதை வெளிக்காட்டும் நிலை அறியாது பற்களை கடித்தான். அப்போ நான் எங்கேயாவது போய் தொலையட்டுமா? ஏன் செழியா இப்படியெல்லாம் பேசுற? பெத்த தாய்க்கே உங்ககிட்ட பேச பயமா இருக்குன்னா நீ எப்படின்னு பார்த்துக்க. ஏன் பயம்? நான் என்ன புலியா சிங்கமா? என்னை பார்த்து எதுக்கு பயப்படணும்? என்னை பத்தி அக்கறைப்பட்டது எல்லாம் போதும். உங்க சின்ன மகனுடைய கல்யாணத்தை முதல்ல முடியுங்க. அதுக்கு முன்னாடி கம்பீரமா அவனை ஒரு வேலையில போய் உட்கார சொல்லுங்க. அவனுக்கு ஒரு குடும்பம் வந்த பிறகு அதையும் சேர்த்து என்னால சுமக்க முடியாது. இதையும் தெள்ள தெளிவா சொல்லிடுங்க. நான் இதை எரிச்சலா சொல்லல. வழக்கம் போல நான் ஏதோ கோபத்துல கத்திட்டு இருக்கிற மாதிரி கடந்து போயிடாதீங்க. இனிமேல் ஆஃபீஸ் நேரத்தில் அவசியம் இருந்தால் ஒழிய எனக்கு கால் பண்ணாதீங்க. பதிலுக்கு காத்திராமல் அலைபேசியை அணைத்து டேபிளில் விசிறி அடித்தான். டையை தளர்த்தி விட்டு கொண்டு அப்படியே அமர்ந்திருந்த ரோலிங் சேரில் தலை சாய்த்து கொண்டான். நெற்றி பூத்து கொண்டிருந்தது. கண்ணாடி டம்ளரில் மூடியிட்டு இருந்த தண்ணீரை எடுத்து முழுசாய் சரித்து கொண்ட பிறகுதான் ஆஸ்வாசமானது மனசு. சார், மே ஐ கம் இன்? அனுமதி கேட்ட அக்கவுண்டன்ட்டை உள்ளே அழைக்க இவனின் கலைந்த கோலத்தை பார்த்து அப்பெண் சன்னமாய் தயங்கினாள். சொல்லுங்க, உள்ள வந்துட்டு என் முகத்தையே பார்த்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? சொல்லென்றான். பேச வந்த அத்தனையும் மறந்து போனது அந்த பெண்ணுக்கு. சாரி சார், அது வந்து ஹெட் ஆஃபீஸ்ல இருந்து இப்பதான் ஃபேக்ஸ் வந்தது. டிஸ்பேச் பண்ண வேண்டிய கூட்ஸ் விபரம் எல்லாம் இன்னும் அக்யூரட்டா அனுப்பி வைக்க சொல்லி நாம அனுப்பி வைத்த விவரங்கள் டேலி ஆகலைன்னு சொல்றாங்க. எப்படியோ சொல்லி முடித்து விட்டாள். கோபமாய் நிமிர்ந்து பார்த்தான். ஸோ வாட்? இல்ல, விவரங்கள் அனுப்பணும். அனுப்புங்க. அது ஏன் வேலையா? ஃபீல்டுக்கு போறது யாரு? அவங்கள கூப்பிட்டு ஒரு பிடி பிடிச்சு அனுப்பி வைங்க. அனுப்பும்போதே ஒழுங்கா கணக்கெடுத்துட்டு வர முடியாம என்னத்தை கிழிச்சேன்னு நாக்க பிடுங்கிக்கிற மாதிரி கேளுங்க. அதெல்லாம் யாரோட வேலை? உங்க வேலை. அதை விட்டுட்டு இங்க வந்து எதுக்கு என் முகத்தை பார்த்துட்டு நிக்கிறீங்கன்னு தெரியல. கண்ணாடி தடுப்பை மீறி அவனுடைய வார்த்தைகள் வெளியில் கேட்க அந்த பெண்ணுக்கு சரவெடி வெடிக்கிறது என்று அத்தனை பேரும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து பரிதாபமாக தோள் குலுக்கி கொண்டார்கள். அவள் வெளியில் வந்தபோது கண்கள் பொங்கி பொங்கி வந்ததை பார்த்தபோது பாவமாக இருந்தது. சீ, இந்த கொடுமைக்காரன் கூட இன்னும் எத்தனை நாளைக்கு குப்பை கொட்டணும்னு தெரியல. இவனுக்கு டிரான்ஸ்ஃபரே வராதா? விரல்களை நொடித்து சபித்தது. செழியனுக்கு தெளிவாகவே கேட்டது. கண்களை மூடிக்கொண்டான். எத்தனை தியானம் செய்தாலும் எத்தனை எத்தனை யோகா என்று மனதை ஆளுமை செய்தாலும் சின்ன சஞ்சலத்துக்கு கூட பொங்கிக் கொண்டு வருகின்ற கோபத்தை மட்டும் அவனால் கட்டுப்படுத்தவே முடிவதில்லை. அழுத்தமான மனநிலையில் வளர்ந்தவன்தான். அது மட்டுமல்ல, அவனுடைய இந்த குணத்திற்கு காரணம் சின்னதில் இருந்து தன் தேவைகளை தியாகம் என்கிற கண்ணாடியை அணிய சொல்லி இந்த உலகம் கட்டாயப்படுத்தியதாலோ என்னவோ அவனுடைய இயல்பு என்பது எப்போதும் கடினமானதாகவே போய்விட்டது. இப்போதெல்லாம் முடிந்த அளவு ரௌத்ரம் கழுவி கொண்டுதான் இருக்கிறான். ஆனால் முழுதாய் முடியத்தான் இல்லை. கல்யாண வீட்டில் சிறு குழந்தை போல் வளைய வளைய வந்த மனோன்மணியை அத்தனை கண்களும் தின்றது. பருவம் அழகுதான். அதுவும் அழகான பெண்களின் பருவம் ஆராதிக்கப்படுகிறது. அடுத்தது நீதானா மனோ? தோழிகள் கேட்டு கேட்டு சிரிக்கவும் சிவக்கவும் வைத்து கொண்டிருந்தார்கள். அவள் முகம் அத்தனை நிறைவாக இருந்தது. நிறைவை விட உலகத்தில் மிக பெரிய ஆத்ம திருப்தி இல்லை என்பது
மனோவின் முகத்தை பார்த்த நொடியில் சொல்லித்தான் விடலாம். தாமதமாய் பிறந்ததாலோ என்னவோ தாமரை போலத்தான் வீட்டில் கொண்டாடப்பட்டாள். எல்லாமே அவளுடைய விருப்பம்தான். ஆனால் அந்த விருப்பத்தில் துளி கூட அநீதம் இருக்காது. சாப்பாட்டு கடை முடித்து புகைப்படங்களும் வீடியோக்களும் செதுக்கி தள்ளி கொண்டிருக்க மனோவும் அவளுடைய தோழிகளும் குதூகலத்தின் உச்சத்தில் இருந்தார்கள். அலைபேசி சினுங்க எடுத்து பார்த்தாள். அம்மாதான். மா, மனோ, மணி 4 ஆகுது, இன்னும் வரலையேன்னு கால் பண்ணேன். வந்துடுறேம்மா. சரையும் இன்னைக்கு டெல்லி போனா என்னைக்கு வராளோ, அதான் விடவே மாட்டேங்கிறா. சிணுங்கிய மகளை கொஞ்சம் கவலையான குரலில் எதிர்கொண்டாள். பாப்பா, மதிய சாப்பாட்டுக்கே வர்றேன்னு சொன்னியேம்மா. இன்னும் கொஞ்ச நேரமானா இருட்டு கட்டிக்கும். அதுக்கு முன்னாடி வந்து சேர்ந்துடுமா. நான் உனக்காக டீ குடிக்காம வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கவலையோடு சொல்லிவிட்டு இணைப்பை துண்டிக்க சிரித்து கொண்டே தன்னுடைய உற்சாகத்தை மீண்டும் தொடர ஆரம்பித்தாள். போட்டோக்களா எடுத்து தள்ளியதில் அலைபேசி ஓய்ந்து போயிருக்க கால் டாக்ஸி பிடித்து வீடு வந்து சேர்ந்த போது நிறையவே இருட்டு கட்டியிருந்தது. 6 மணிக்கே புறநகரில் சூரியன் வேலை நிறுத்தம் செய்து கொண்டு விடுவது வழக்கமான ஒன்றுதான். சமூக இடைவெளியோடு முளைத்திருந்த வீடுகள், வசித்து கொண்டிருந்த மக்களிடம் அவ்வளவு சிநேகம் இல்லை. அவரவர் வேலையை அவரவர் பார்ப்பது மட்டும்தான் வாழ்க்கை என்று வாழ்ந்து கொண்டு இருந்தார்கள் போலும். மாசிலாமணி வீட்டை அடுத்திருந்த வீட்டினர் மட்டும் அவ்வப்போது முகம் பார்த்து சிரிப்பார்கள். அவ்வப்போது அவசியத்துக்கு ஏதாவது வந்து பேசி போவார்கள். டாக்ஸியை அனுப்பிவிட்டு நிமிர்ந்தவளுக்கு விரிந்திருந்த கேட் லேசான குழப்பத்தை உண்டாக்கியது. எப்போதும் அம்மா கதவுகளை அடைத்துத்தான் வைத்திருப்பார். இப்படி இருக்க நியாயமில்லை. லேசான பதட்டம் சூழ உள்ளே நகர பூட்டி கிடந்த கதவுதான் வரவேற்றது. குழப்பம் மூளையில் இருந்து இறங்கி உடம்பு முழுக்க முளைத்து கொண்டது. போர்டிகோவில் போர்த்தி வைத்திருந்த கார் அப்படியே நின்றது. அப்பா அம்மா இருவரும் வெளியில் போயிருக்கிறார்கள் என்றால் எப்படி காரை எடுக்காமல் போனார்கள்? இது போன்ற பதட்டத்தை சந்தித்தே அறியாத மனோன்மணிக்கு உடம்பு தன்னால் உதறத் தொடங்க வேகமாய் அலைபேசியை எடுத்தாள். அது முழுக்க தன்னுடைய சக்தியை இழந்து எப்போதோ செத்து போயிருப்பதை அப்போதுதான் பார்த்த மனோன்மணி அதிர்ச்சியில் சிலையாகி போனாள். இரவு நடுநிசையை கடந்தும் உறக்கம் ஊரடங்கி கிடந்தது. இரவில் சாப்பிடாத வயிறு கூக்குரல் இட சொம்பு தண்ணீரை சரித்து கொண்டு மீண்டும் கால்களை கட்டி கொண்டு அமர்ந்திருக்க அம்மா உள்ளே வந்ததும் இத்தனை நேரம் அடக்கி வைத்திருந்த அழுகை பீரிட்டு கொண்டு கிளம்பியது. மா, ஓடி சென்று அம்மாவின் வயிற்றை கட்டிக்கொள்ள நிஜத்தில் அந்த அணைப்பில் பரிதவித்துத்தான் போனாள் சுசீலா. எதுக்குடா அழற? அப்பாவுக்கு ஒன்றுமில்லை, கொஞ்சம் ப்ரெஷர் கூடி மயக்கம் ஆயிடுச்சு. அதான் உன்னை எதிர்பார்க்காம ஓடிட்டேன். பக்கத்து வீட்டுக்காரங்க உதவி செய்தாங்க. உனக்கு கால் பண்ணி பார்த்தே, மொபைல் ஸ்விட்ச் ஆஃப்னு வந்தது. தாமதிக்க பயமாக இருந்தது. இப்போ அப்பா நல்லா இருக்கார் பாப்பா. இனி இப்படி உடஞ்சி போகிறத பார்த்தா அவர் ரொம்பவே மனசு விட்டுடுவார் பாப்பா. தைரியமாக இரு. வயிற்றை அணைத்து கொண்டு அழுகின்ற மகளை ஆற்றுப்படுத்த வெகுவாய் பிரயத்தனப்பட்டு கொண்டிருந்தாள் சுசீலா. ஞாயிறு என்பதால் பொழுது நகர காசு கேட்டு கொண்டிருப்பது போல் இருந்தது செழியனுக்கு. பால்கனியில் நாற்காலியை விரித்து போட்டுக்கொண்டு வெற்று வானத்தை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். மிளகாய் பஜ்ஜியும் லெமன் டீயுமாய் வந்து அமர்ந்த அம்மாவை மென்மையாக பார்த்தான். வெளியில எங்கேயும் போகலையா செழியா? ச்சே, உங்க சின்ன பிள்ளை மாதிரி எனக்கு என்ன காதல் கன்றாவி எல்லாமா இருக்கு? நினைச்சபடி ஊர் சுத்த. அதிசயமாய் சிரித்தவனை ஆற்றாமையாய் நிமிர்ந்து பார்த்தார் தேவகி. கோபக்காரன்தான், எப்போதாவது இப்படி மனம் திறப்பான். அதிசயமாக. காதலிச்சு தான் ஊர் சுத்தணுமா? கல்யாணம் பண்ணிட்டு சுத்தக்கூடாதா தம்பி? அது சரி, கேட்க நல்லாத்தான் இருக்கு. ஆனா அது ஒன்றும் நீங்க நினைக்கிற மாதிரி அத்தனை சுலபமான விஷயம் இல்லை. அப்பா வைத்தியத்துக்கு வீட்டை அடமானம் வச்சு வாங்கின கடன் இன்னும் கணிசமா இருக்கு. நரேன், நிவேதா படிப்பு, இப்போ 2 பேரும் காதலிச்சுட்டு கல்யாண கனவு கண்டிட்டு இருக்கும்போது அதை நிறைவேற்ற காசு மரமா காய்ச்சாலும் போதாது. இதுல என்னுடைய கல்யாணத்தை பத்தி எங்கம்மா யோசிக்க? இயல்பாய் அவன் சொன்னபோது பெற்றவளின் அடி வயிறு கலங்கி போனது. சின்னதில் இருந்தே கடமைக்காகவே தன்னுடைய கனவுகளை பணயம் வைப்பவனை இன்னும் எத்தனை காலத்துக்குத்தான் இப்படியே இருக்க அனுமதிப்பது? முசுக்கென எட்டி பார்த்த கண்ணீரை அவசரமாய் முந்தானையில் துடைக்க அதை சரியாய் பார்த்துவிட்ட செழியன் தர்ம சங்கடமாய் அம்மாவை பார்த்தான். மா, என்னது இது? நான் தான் கோபத்திலையும் எரிச்சலையும் எப்பவும் திட்டிட்டு அதுக்காக உட்கார்ந்து வருத்தப்பட்டுட்டு இருப்பேன்.
அப்ப கூட ஒரு வார்த்தை சொன்னதில்ல. இப்ப நான் இயல்பா பேசும்போது அழுதா எனக்கு கஷ்டமா இருக்காதா? மதியம் ஆஃபீஸ்ல இருக்கும்போது வேற டென்ஷன்ல கத்திட்டேன் என்றான் அம்மாவின் மடி கவிழ்ந்து கொண்டே. "செழியா, நீ எப்படி பேசினாலும் எங்களுக்காகத்தான் பேசுவேன்னு நல்லாவே தெரியும். அதுக்காக உன்னை வெறுக்க முடியுமா? உன் வயசு பையன்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்கையில, நீ இப்படி மூட்டு வலைய விறக்கிக்கிட்டு உட்கார்ந்திருந்தா, பெத்த என் மனசு எத்தனை விசனப்படும் தெரியுமா?" நரேன் காதலிக்கிறான். நிவேதாவும் மனசுக்கு பிடிச்ச பையனை கூட்டிட்டு வந்து காட்டிட்டு நிக்கிறா. அவங்களுக்கு எல்லாம் இருந்த வினயம் உனக்கு இல்லையா? இல்ல அவங்கள போல நீ சுயநலமா யோசிக்கலையா? அம்மா ஆற்றாமையாய் கேட்க அத்தி பூத்தது போல் அதிசயமாய் சிரித்தான். மா, இந்த சிடுமூஞ்சியை யார் காதலிப்பாமா? மீண்டும் சிரித்தபோது கண்களில் நீர் துளித்தது. அது சிரித்ததால் இருக்கும் என்றே அந்த தாய் மனசு சொன்னது. ஏன் ராசா, உனக்கு என்ன குறை? உன்னை நீயே இறுக்கி கட்டி வச்சுக்கிட்டு இருக்க. உனக்கு மாசா பாசம், அன்பு, காதல் எல்லாமே தெரியும், தேவைப்படும். உன் வயசை கடந்து வந்தவதான் நானும். நதி போக்குல ஓடிக்கணும் செழியா. அலை நின்னு நீச்சல் அடிக்க முடியாது. இதோ நரேனும் அவன் வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டு போயிட்டா. உன் தங்கச்சியும் தன் குடும்பத்தை பார்த்துக்க ஒதுங்கிட்டா. நீ தனியா இல்ல நின்னுடுவ. அதுக்கு நான் அனுமதிக்கவே மாட்டேன். இதுக்கு நீ எவ்வளவு கோபப்பட்டாலும் சரி, நான் உன்னை விட்டுட மாட்டேன். இந்த ஒரு விஷயத்திலேயாவது அம்மா பேச்ச நீ கேட்டுத்தான் ஆகணும். தேவகி பிடிவாதமாய் சொல்ல, அம்மாவின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தான். அதில் பொங்கி வழிந்த அன்பை பார்த்து கொண்டே இருந்தான். இன்னும் நரேனுக்கு சரியான வேலை கிடைக்கலம்மா. எல்லாம் கிடைக்கும். எல்லா பொறுப்பையும் நீயா பார்க்கறதால தான் அவனும் இப்படி இருக்கான். பொறுப்பை பிரிச்சு கொடு, எல்லாம் சரியா வரும். நிவேதா கல்யாணம் இருக்குமா? அவளுக்கு கண்ணியமா கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது இருக்குமா? அப்பதான் போற இடத்துல அவளுக்கு மரியாதை கிடைக்கும். எல்லாம் உன்னால முடியும். நிவேதா கல்யாணத்துக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நீ அதை சொல்லி இதை தட்டி கழிக்காத. மா, இன்னும் வீட்டு மேல வாங்கின கடன் கூட கட்டலமா, அதுக்குள்ள என்றான் தயக்கமாக. அந்த கரும்பாறை மெல்ல மெல்ல உருமாறத் தொடங்கியதை அந்த தாய் உள்ளம் உணரத்தான் செய்தது. எல்லாம் அதது போக்குல நடக்கும் செழியா. நீ உம்முன்னு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லேன். கைகளை பற்றி கொண்டு தேவகி முகத்தையே பார்க்க, பால்கனி வழியே அள்ளி கொட்டிய தென்றல் இருவருக்கும் நடுவில் சாமரம் வீசி வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தது. கண்களை மூடி ஒரு நொடி யோசித்தான். மெல்லிய நாணம் வந்து உதடு சுளிப்பில் ஒட்டி கொண்டது. தனக்கே தனக்காய் ஒரு பெண் என்ற நினைப்பு எத்தனை ஏகாந்தமானது. காதலித்து கல்யாணம் செய்தாலும், கல்யாணம் செய்து காதலித்தாலும் ஒரு பெண்ணை தன்னுடைய உயிருக்கு உடமையாய் கொள்வது உண்மையில் உகப்பான நிகழ்வுதான். இணைகளை பார்க்கும்போது இயற்கையாய் மனசுக்குள் எழும் கிளர்வை கூட நியாயமான உணர்வில்லை என்று சொல்லி கட்டுப்படுத்தி வாழ்ந்தவன் இன்றேனோ இதற்கு மேல் அம்மாவின் விருப்பத்தை மறுக்க மனசு இடம் கொடுக்கவே இல்லை. எழுந்து நின்ற சோம்பல் முறித்தவன் அம்மாவை பார்த்து புன்முறுவல் பூத்தான். சரிம்மா, நானும் மொத்த வாழ்க்கையையும் பிரம்மச்சரியத்துக்கு குத்தகைக்கெல்லாம் விடல. சூழ்நிலையை யோசிச்சேன். அதை விட உங்களோட அன்பான வற்புறுத்தலை தட்டவும் முடியல. பொண்ண பாருங்க சொல்லிவிட்டு உள்ளே நகர அம்மாவின் இதயத்தில் அடக்க முடியாத சந்தோஷம் பீரிட்டு கிளம்பியது. நீர்க்க கரைத்த ஹார்லிக்ஸை சூடு பார்த்து அப்பாவின் முன்னால் வைத்துவிட்டு முகம் பார்த்து அமர்ந்திருந்தாள் மனோன்மணி. மாசிலாமணியின் முகம் சோர்வில் களைத்திருந்தது. என்னடா பயந்துட்டியா என்றார் மகளின் தலையை வருடி. போங்கப்பா, நீங்க ரொம்ப மோசம். நாள் முழுக்க கல்யாண வீட்டுல அத்தனை சந்தோஷமா இருந்த அது அத்தனையும் ஒரு நிமிஷத்துல வடிஞ்சு காணாம போயிடுச்சு. ரொம்ப பயமுறுத்திட்டீங்கப்பா. தோளில் சாய்ந்து கொண்டவளின் கன்னத்தில் மென்மையாக தட்டினார். போங்கப்பா, நான் உங்ககிட்ட பேசவே போறதில்ல. நல்லா சொல்லு பாப்பா. சும்மா இருக்காம வாழைக்காய் பஜ்ஜியை கொண்டா, உருளைக்கிழங்கு போண்டாவை கொண்டான்னு வாங்கி சாப்பிட வேண்டியது. அப்புறம் அங்க வலிக்குது இங்க வலிக்குதுன்னு நம்மள காபரா பண்ண வேண்டியது. முதல்ல இந்த வீட்டை கைமாத்திட்டு சிட்டிக்குள்ள வீட்டை வாங்க பாருங்க. அவசர ஆத்திரத்துக்கு எங்கேயும் போக முடியல. சுசீலா சொன்னபோது அமைதியாக பார்த்து கொண்டிருந்தார். அது ஒன்றும் அத்தனை இலகுவான விஷயம் இல்லை. அது இப்போ அவசியமும் இல்லை. அதை விட முக்கியமான வேலை இருக்கு. புரோக்கர் புண்ணியகோடியை வர சொல்லி இருக்க. பாப்பா ஜாதகத்தை எடுத்து வை என்றவர் இரண்டு பெண்களும் கலவரமாக பார்க்க மென்மையாக சிரித்தார். இப்போ என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை. உங்களுக்கு ஒன்றும் இல்லை. அவசரமாய் சொன்ன சுசீலாவை அழுத்தமாக பார்த்தபடி சொன்னார். ஏன் சுசி, 2 நாள் முன்னாடி வரைக்கும் மனோ கல்யாணத்தை பற்றி பேசி பேசி
என்ன உயிரெடுத்த நீயா இன்னைக்கு இப்படி பேசுறது? கேலியாய் சிரித்தார். ஆமாம், அதுவும் நான் தான், இதுவும் நான் தான். உங்களுக்கு ஏதோ நடந்துட்டதா கற்பனை பண்ணிட்டு, நீங்களா ஏதாவது செய்தா எனக்கு கோபம் வராதா? பாப்பாக்கு கல்யாணத்த பார்க்க வேண்டியதுதான். ஆனா, அதை நல்ல மனசோட, எந்த பயமும் இல்லாம செய்யுங்க. பயம் இல்ல சுசி. நீ அன்னைக்கு பேசினது என் மனசுல கல்வெட்டா பதிஞ்சு போச்சு. நிஜம்தான், காலதாமதமா பிறந்த மனோவுக்கு வயதான பெத்தவங்களாய் அமைஞ்சு போனது உள் மனசுல பெரும் குறையா இருந்திருக்கும். அப்பா, என்னது இது? நில்லுமா, நான் சொல்லிடுறேன். நீ சொல்லாட்டியும் மனசுக்குள்ள உனக்கு ஏக்கம் இருந்திருக்கும். தலைமுறை இடைவெளியால உன் மனசு ஏங்கித்தான் போயிருக்கும். அது போகட்டும். ஆனா உனக்கு மற்ற விஷயங்கள்லயாவது காலாகாலத்துல நடக்கட்டும்னு தான். நீ நல்லபடி வாழறத நாங்க கண்குளிர பார்க்கணும் இல்லையாம்மா? அப்பாவின் கூற்றில் இருந்த ஆதங்கமும் நியாயமும் சேர்ந்து மனோவை அமைதியாக்கி இருந்தது. எல்லாம் நல்லதுக்குத்தான். தயங்கிட்டே இருந்த நான் அதை உடைச்சிட்டு வெளியே வந்திருக்கேன். முதல்ல மனோவோட கல்யாணத்தை முடிப்போம். அதுக்கு பிறகு இந்த வீட்டை மாத்திக்கிட்டு சிட்டிக்குள்ள இடம் பெயர்றதை பத்தி யோசிக்கலாம். அதுக்கு இப்போ எந்த அவசியமும் இல்லை. எழுந்து உள்ளே போனார். மனோன்மணிக்கு கொஞ்சம் மகிழ்வாகவும் மிதமிஞ்சிய குழப்பமாகவும் இருந்தது. இதுவரைக்கும் அப்பா அம்மாவின் மகளாய் மட்டும் தன்னை அறிந்தவளுக்கு இன்னொரு வீட்டின் மருமகளாய் தன்னை யோசித்த நிமிஷம் மேல் உதடு வேர்த்து கொண்டது. இயல்பான திருமண கனவுகளில் மனோ மூழ்கி திளைத்து கொண்டிருக்க, அடுத்த வாரமே செழியன் குடும்பத்தோடு வந்து பெண் பார்த்துவிட்டு போனான். கண்ணுக்கு லட்சணமாய் இருந்த இருவரையுமே பரஸ்பரம் இருவர் குடும்பங்களுக்கும் பிடித்தது. ஜாதகமும் சாதகம் என்று ஒரே போடாய் போட பார்த்த முதல் வரனே தகையும் போல் இருந்தது. இருவரின் குடும்பத்திற்குமே மன மகிழ்வை தந்தது. அடுத்த முகூர்த்தமே கிடைத்த முகூர்த்தமாக இத்தனை விரைவில் இல்லறம் வகைப்படும் என்று இருவருமே நினைத்திருக்கவில்லை. தூறிக் கொண்டிருந்த வானம் சூழ்நிலையை இதமாக்கிக் கொண்டிருக்க, கல்யாண பத்திரிகையை தோழிகளுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி கொண்டே இருந்தாள் மனோன்மணி. என் கல்யாணத்துக்கு வந்த நேரம் உனக்கும் கல்யாணம் அமைஞ்சிடுச்சு பாத்தியா மனோ? அப்ப எனக்கு நீ ரெட்டை ட்ரீட் தரணும். போனிலேயே சிவக்க வைத்தாள் சரையு. கண்டிப்பா நீ கல்யாணத்துக்கு வருவதானே சரையு? ட்ரை பண்றேன்டா. கல்யாணத்துக்கு ஹனிமூனுக்கு விருந்துக்குன்னு நிறைய லீவு போட்டுட்டாங்க அவங்க. லீவு இருக்குமான்னு தெரியல. அடேங்கப்பா, அப்புறம் அவங்க இல்லாம எங்கேயும் போக மாட்டீங்க போல இருக்கு. சரையு, உனக்கு அவரை இந்த 4-5 மாசமா தாண்டி தெரியும். நான் உன்னுடைய ஜிகிரி தோஸ்திடி. நமக்கு 5 வருஷம் பழக்கம்டி அம்மா. மனோ அழுத்து கொள்ள அந்த பக்கம் சோழி உருள்வது போல சிரித்தாள் சரையு. ஆனா அவர் என்னை ஒரு நாள் கூட தனியா பிரிஞ்சு இருக்க மாட்டாருடி. அப்படி ஒரு ரொமான்டிக் கணவன். அச்சோ, சொல்லு சொல்லு, உன் காதல் கதையை கேட்டுக்கிறேன். அது எனக்கு பிற்காலத்துல உபயோகமா இருக்கும் தானே? கட்டிலில் சாய்ந்து கொண்டு அவள் சொல்லத் தொடங்கிய கதையை ஆவலாய் கேட்க ஆரம்பிக்க, மறுமுனையில் சரையு கலகலவென சிரித்தாள். அட, நான் சொல்றது கதை இல்ல மனோ, கட்டுக்கடங்காத காதல். அவரை போல யாருமே இருக்க முடியாது. அத்தனை அன்பு. சீனு முகம் சுளிச்சு ஒரு நாள் கூட பேசினதில்ல. 5 மணிக்கு ஆஃபீஸ் முடிஞ்சா 5:40க்கு இங்க நிப்பாரு. வாரத்துல 2 சினிமா, மாசத்துல ஒரு தடவை அவுட்டிங். ஐ எம் சோ லக்கி மனோ, இந்த மாதிரி ஒருத்தர் எனக்கு கிடைக்க. சரையு பேச பேச கண்களை மூடி கனவுகளில் லயிக்க ஆரம்பித்திருந்தாள் மனோ. மனக்கண்ணின் முன் வந்து நின்றது செழியனின் முகம். கராராய் இருந்த அவனின் முகத்தை யோசித்த போது சின்னதாய் மனம் சஞ்சலப்பட்டது. கண்டிப்பானவனோ நினைத்து கொண்டாள். ஆனாலும் கல்யாண வாழ்க்கை மீது பெரும் எதிர்பார்ப்பை உண்டாக்கி இருந்தது சரையுவின் வார்த்தைகள். அப்பாவும் அம்மாவும் சொல்லும்போது கூட பெரிதாய் கனவுகள் காணாத மனது இந்த நிமிஷம் கனவில் திளைக்க தொடங்கி இருந்தது. அது சரி, என்னை இத்தனை கேள்வி கேட்குறையே, உன் வுட்பி கூட பேசுறியா? என்ன சொல்றாரு? அவருக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு இப்பயே தெரிஞ்சு வச்சுக்கிட்டியா? சரையு கேட்டபோது மறுமுனையில் திரு திருவென மனோன்மணி விழிக்க கலகலவென சிரித்தாள் சரையு. இப்போ எந்த நூற்றாண்டுல இருக்கீங்க மேடம்? நான் கேள்வி கேட்டதுக்கு இந்நேரம் கில்லியா பதில் தந்திருக்க வேண்டாமா? முதல்ல பேசிப்பாரு. முடிஞ்சா தனியா எங்கேயாச்சும் அவுட்டிங் போயிட்டு வாங்க. அப்பத்தானே ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்க முடியும். சரையு சொல்லிவிட்டு வைத்து விட்டாள். சலனமற்ற குளத்தில் கல் எறிந்துவிட்டு போய்விட்டாள். மனது என்னென்னவோ யோசிக்க ஆரம்பித்திருந்தது. நிச்சயதார்த்தத்தின் போது செழியனின் தங்கை வற்புறுத்தி திணித்த அவனுடைய எண்ணெய் எடுத்து தயக்கமாய் பார்த்தாள்.
பேசலாமா? தன்னைத்தானே கேட்டு கொண்டாள். யாரிடமோ கேட்பது போல் மூளையும் இதயமும் தனித்தனியாய் பரிந்துரைக்க, வழக்கம் போல் மூளையை இதயம் வென்றது என்றுதான் சொல்ல வேண்டும். தனியாய் அமர்ந்து படபடக்கும் இதயத்தோடு செழியனின் எண்ணிற்கு அழைக்க, இரண்டாவது அழைப்பில் எடுத்தான். அவளுடைய எண் அவனுக்கும் பரிச்சயம் இல்லை போலும். ஹலோ. குரலில் வழிந்த கண்டிப்பில் கொஞ்சம் தடுமாறிப் போனவள் எச்சில் கூட்டி மிடறு விழுங்கி தொண்டையை ஈரப்படுத்த முயன்று தோற்க, அதற்கே முழுசாய் ஒரு நிமிடத்தை காலம் குடித்திருந்தது. ஹூ இஸ் திஸ்? இன்னும் குரலில் அழுத்தம் அதிகரிக்க, இனியும் காத்திருந்தால் அவனின் முதல் வார்த்தையே கோபமாகத்தான் வாழ்க்கையில் வந்து விழும் என்பதை உணர்ந்து வேகமாய் நாக்கை சுழற்றினாள். நான் நான் மனோன்மணி. அந்த 2 வார்த்தைகள் சொல்வதற்குள் ஏசியிலும் மொத்தமாய் கொத்சலாய் வேர்த்திருந்தாள். ஆனால் அடுத்து அவன் கேட்ட கேள்வியில் இதயம் மொத்தமாய் சத்தை இழந்திருந்தது. எந்த மனோன்மணி? கண்கள் வேகமாய் கரிக்க, நகம் கடித்து துப்பிக்கொண்டே இருந்தாள். பதில் சொல்ல தெரியவில்லை. தன்னை இத்தனை சீக்கிரம் மறந்தவனிடம் தன்னிலை விளக்கம் தருவதையும் அவள் விரும்பவில்லை. எந்த மனோன்மா ஆரம்பித்தவனுக்கு சடுதியில் அவள் தனக்கு சொந்தமாகி போகிற மனோன்மணி என்ற சிந்தனை வந்து வார்த்தைகளை கயிறு அறுக்க, நெற்றி பொட்டை தேய்த்து கொண்டான் சின்ன தர்ம சங்கடத்துடன். ஓ, நீங்களா? எனக்கு ஆபீஸ் வந்தா உலகமே மறந்து போயிடும். சொல்லுங்க, என்ன விஷயம்? அவன் கேள்வியில் மொத்தமாய் சப் என்று போனது அவளுடைய உணர்வுகள். அமைதியாக இருக்கவே அந்த மென்மையை ரசிக்கும் பொறுமை இல்லை அவனிடம். எனக்கு டிஸ்பேச் பண்ண வேண்டிய ஃபைல்ஸ் நிறைய இருக்கு. பை த பை, எனக்கு ஆஃபீஸ் டைமில் அன்அஃபிஷியல் கால்களை பேசுறது பிடிக்காது. எதுவாக இருந்தாலும் நான் வீட்டுக்கு வந்த பிறகு பேசுங்க. அப்பாவை விசாரிச்சதா சொல்லுங்க. டேக் கேர். அவளுடைய பதிலுக்கு காத்திராமல் அலைபேசியை அமர்த்தி விட்டான். மௌனமாகிவிட்ட அலைபேசியை பார்த்து கொண்டே அமர்ந்திருந்தாள் வெகு நேரம் மட்டுக்கும். சரையு சொன்ன கேலியும் கிண்டல்களும் காதுக்குள் ரீங்காரம் இட்டு கொண்டே இருந்தது. இவன் குணம் இதுதானா? இந்த குணம் அப்படி புறக்கணிக்க கூடியதா? ஒரு பூவை விட மென்மையாக, மலர் இதழ்களை விட மேன்மையாக பெற்றவர்கள் தன்னை வளர்த்து விட்டார்கள். சின்ன வார்த்தைகள் கூட அடி ஆழத்தில் சென்று பதம் பார்க்கும். ஒரு முக சுளிப்பிற்கு 2 நாட்கள் சாப்பிடாமல் படுத்து அழிச்சாட்டியம் செய்வாள். காலம் தாழ்ந்து பிறந்த ஒரே மகள் என்ற கரிசனம் எப்போதும் இருக்கும் அவர்களுக்கு. தளர்ந்து போய் கீழே இறங்கி வந்த மகளை விசித்திரமாய் பார்த்தார் சுசீலா. கல்யாண நாள் நெருங்கிட்டே வருது மனோ, கொஞ்சமாவது வேலைகள் செய்ய கத்துக்க. அம்மா இழுத்து வைத்து சொன்னபோது சற்று முன் நிகழ்ந்த நிகழ்வுகளும் எல்லாம் சேர்த்து கோபம் பொத்து கொண்டு வர, அருகில் இருந்த ஃப்ளவர் வாஷை எடுத்து தூர விசிற, அது உடைந்து தரையில் சிதறியது. சுசீலா விக்கித்து போய் ஓடி வந்தவர் நெஞ்சை பிடித்து கொண்டார். என்னடி ஆச்சிப்பா, எதுக்கு இத்தனை மூர்க்கம்? ஒரு நிமிஷத்துல நெஞ்சே அடைச்சு போச்சு எனக்கு. சும்மா ரொம்பத்தான். கல்யாணம்னு சொன்னதும் பொண்ணு தன்னோட அத்தனையும் இழந்து நிற்பாளா என்ன? நான் அங்க வேலைக்காரியா போகல, சமையல் கத்துக்கிட்டு மற்றவங்க விருப்பு வெறுப்புகளை ஆராய்ஞ்சுக்கிட்டு போக. நான் என்னவோ அவ்வளவுதான். பொண்ணுங்க தான் கல்யாணத்துக்கு தயாராகணும், ஆண்களுக்கு அது கூட இல்லை. அப்படித்தானம்மா? ஒரு பொண்ணா இருந்து ஒரு பொண்ணை பெத்த உனக்கே அந்த நியாயம் தெரியல? பொறிந்து தள்ளிவிட்டு உள்ளே போகிற மகளை விசித்திரமாக பார்த்து கொண்டே இருந்தார் சுசீலா. இனம் புரியாத கவலை மனசை கவ்வத் தொடங்கி இருந்தது. கல்யாண வேலைகள் துரித கதியில் நடந்தேறி கொண்டிருந்தது. செழியனுக்கு பெருசாய் கல்யாணத்தை ஆடம்பரப்படுத்துவதில் பிரியம் இல்லாததால் தேவையில்லாமல் பணம் இழுத்து கல் வைக்கவில்லை. அந்த அழைப்பிற்கு இடையில் எத்தனையோ நாட்கள் இருந்தும் ஒரு நாள் கூட அவன் அழைத்து பேசவே இல்லை. மெல்லிய வருத்தம் பூஞ்சையாய் படர்ந்து அவள் மனதை குழப்பத்தில் ஆழ்த்தி கொண்டே இருந்தது. பிடிக்கவில்லையோ தன்னை? 10 நாளாவது லீவு போடணும் செழியா. கல்யாணத்துக்கு கூட கஞ்சி போட்ட சேலையாட்டம் விரைப்பா நின்னா எப்படி? அம்மா பக்கத்தில் வந்து கேட்டபோது மடியில் இருந்த கணினியை மடக்கி மடக்கி வைத்துவிட்டு தலையாட்டி சிரித்தான். 10 நாள் எதுக்குமா? கல்யாணத்துக்கு முன்னாடி 2 நாள், பின்னாடி 2 நாள் போதாது? ஏகப்பட்ட வேலை இருக்குமா ஆஃபீஸில். 10 நாள் சேர்த்து வச்சா அந்த வேலையையும் நான் தான் போய் பார்க்கணும். என்ன பேச்சு செழியா இது? வாழ்க்கையில் ஒரு தடவை நடக்கிற விஷயம். அதை கூட ஆழ்ந்து அனுபவிக்க முடியாட்டி அப்புறம் எதுக்குயா பணமும் காசும்? அம்மா சொன்னபோது மறுத்தம் சொல்லாமல் ஏற்றுக்கொள்ளாமலும் எழுந்து உள்ளே போனான். இப்படி வேலையை கட்டி கொண்டு அழுபவனுக்கு ஒரு பெண்ணை கட்டி வைத்து என்னாக போகிறது என்ற கவலை தேவகிக்கு முளைத்து கொண்டது.
இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.